இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டைப்ஸ் ஆஃப் கேசிங் அண்ட் கேசிங்கில் உள்ள காம்பனண்ட் என்னலாங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கேசிங் என்னலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டக்டர் கேசிங், சர்ஃபேஸ் கேசிங், இன்டர்மீடியட் கேசிங், ப்ரொடக்ஷன் கேசிங், ஸ்பெஷல் கேசஸில் லைனர் கேசிங். கண்டக்டர் கேசிங் இப்போ சர்ஃபேஸில் இருந்து ஃபஸ்ட்டு ட்ரில்லிங் ஸ்டார்ட் பண்ணும்போது வரக்கூடிய ஃபஸ்ட்டு கேசிங் தான் இந்த கண்டக்டர் கேசிங். இந்த கண்டக்டர் கேசிங் வந்து லெஸ் தென் 200 மீட்டர், இந்த ஹோல் வந்து இருக்கிறதுலே பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ணக்கூடிய கேசிங் கண்டக்டர் கேசிங். அதே மாதிரி இதோட பர்பஸ் வந்து சாயில் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கண்டக்டர் கேசிங் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வெல்ஹெட்டோட பாட்டம் ஸ்பூல் வந்து இந்த இதுக்கு மேலே தான், இந்த கண்டக்டர் கேசிங் மேலே தான் சீட்டிங் ஆகும். ரெண்டாவது சர்ஃபேஸ் கேசிங். இந்த சர்ஃபேஸ் கேசிங் அப்படிங்கிறது நம்ம கண்டக்டர் கேசிங்க்கு உள்ள ட்ரில்லிங் ஸ்டார்ட் பண்ணி ட்ரில் பண்ணுவோம். இது வந்து எதை ஐசோலேட் பண்ணுதுன்னா நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஜோன் இதை நமக்கு ஐசோலேட் பண்ணுது. இது நமக்கு ஒரு 2000 மீட்டர் வரை நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஜோன் உண்டு. அதனால் சர்ஃபேஸ் கேசிங் வந்து 2000 மீட்டர் வரை இருக்கும். இது வந்து கேசிங் ஸ்பூலோட இன்லெட்டாக இருக்கும். இதுக்கு மேலே தான் நமக்கு பிஓபி இன்ஸ்டால் பண்ண முடியும். கண்டக்டர் கேசிங், சர்ஃபேஸ் கேசிங் ரெண்டு கேசிங் ட்ரில் பண்ணும்போதும் நமக்கு பிஓபி இன்ஸ்டால் பண்ண முடியாது. சும்மா தான் ட்ரில், ஓப்பன் வெல்லில் தான் ட்ரில் பண்ணிகிட்டு இருப்போம். சர்ஃபேஸ் கேசிங் ட்ரில் பண்ணி முடித்து சிமெண்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வெல்ஹெட்டோட பேஸ் ஸ்பூலை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு மேலே பேனட் போட்டு பேனட்டுக்கு மேலே நம்ம பிஓபி இன்ஸ்டால் பண்ணுவோம் அடுத்த இன்டர்மீடியட் கேசிங் ட்ரில் பண்ணுறதுக்காக. இன்டர்மீடியட் கேசிங், இந்த இன்டர்மீடியட் கேசிங் நமக்கு எதெல்லாம் ஐசோலேட் பண்ணுது அப்படின்னாக்கி நமக்கு தேவையில்லாத ப்ரெஷர் ஜோன், அதே மாதிரி வீக் ஃபார்மேஷன், சர்க்குலேஷன் லாஸ் ஆகக்கூடிய ரொம்ப கிராக்கி ஃபார்மேஷன், இதெல்லாம் நமக்கு இந்த இன்டர்மீடியட் கேசிங் ஐசோலேட் பண்ணும். இந்த இன்டர்மீடியட் கேசிங் வந்து நமக்கு எவ்வளோ தூரம் ட்ரில் பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கி நமக்கு டோட்டல் டெப்த்து நமக்கு தெரியும். ரிசர்வாயருக்கு மேலே ஒரு 50 to 100 மீட்டருக்கு மேலே நம்ம இந்த இன்டர்மீடியட் கேசிங்கை ஸ்டாப் பண்ணிடுவோம். இந்த இன்டர்மீடியட் கேசிங் வந்து நம்ம டீப் வெல்லுக்கும் மல்டி ப்ரெஷர் ஃபார்மேஷன் இருக்கக்கூடிய வெல்லுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரொடக்ஷன் கேசிங், இந்த ப்ரொடக்ஷன் கேசிங் ரிசர்வாயரை ரீச் பண்ணி இருக்கக்கூடிய கேசிங். இந்த கேசிங் வழியாக தான் நமக்கு உள்ள ப்ரொடக்ஷன் டியூபிங் இன்ஸ்டால் பண்ணி ஹைட்ரோ கார்பன் நமக்கு சர்ஃபேஸ்க்கு லிஃப்ட் ஆகி வருது. இந்த கேசிங் தான் நமக்கு இந்த டியூபிங்கை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணக்கூடியது, ஈஸியாக கரடாகக்கூடியதும் இந்த கேசிங் தான். ஏன்னா இதுக்கு உள்ள டைரெக்டாக ஓப்பன் ஹோல் ஆனுலஸ் மட்டும்தான் இருக்கும். சிமெண்டிங் இன்சைடு கிடையாது. ஏன்னா இன்சைடு வந்து வெறும் டியூபிங் மட்டும்தான், அவுட் சைடு வந்து நம்ம சிமெண்டிங் பண்ணியிருப்போம். ப்ரொடக்ஷன் கேசிங் தான் ஃபைனல் கேசிங். இதுக்கப்புறம் வேறு கேசிங் இதில் இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. லைனர் கேசிங், இந்த லைனர் கேசிங் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் கேசிங். இதை வந்து எல்லா ஃபார்மேஷனுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ரொம்ப கிரிட்டிக்கல், ஏதாவது ஸ்பெஷலான ஃபார்மேஷன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த லைனர் கேசிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி வெயிட்டை, ஸ்ட்ரிங்கோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், ஜோனாக ஐசோலேட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி லைனர் கேசிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஏன்னாக்கி இன்டர்மீடியட் கேசிங் உள்ள ஃபிக்ஸ் பண்ணும்போதே நம்ம இந்த லைனர் கேசிங் சீட் ஆகக்கூடிய சீட்டிங் ஏரியா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் உள்ள அனுப்பணும். இந்த லைனர் கேசிங் வந்து கரெக்டாக அந்த ஏரியாவில் போய் லிஃப்ட் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். இந்த லைனர் கேசிங்கோட சரௌண்டிங்கில் நம்ம சிமெண்டிங் பண்ணுவோம். ஆனால் அந்த சிமெண்டிங் நமக்கு ஃப்ளோர் வர வராது. அதனால் இது ஒரு டெலஸ்கோப் மாதிரி. ஃபஸ்ட்டு பெரிய கேசிங், அதுக்கு உள்ள சின்னதாக ஒரு குட்டி லைனர் கேசிங். இப்போது இதில் வந்து நமக்கு 2 ஆனுலஸ் இருக்கும். ப்ரொடக்ஷன் கேசிங்கில் நமக்கு ஒரே ஆனுலஸ் தான். இதில் வந்து இன்டர்மீடியட் கேசிங்கும் நமக்கு ஆக்ட் ஆகும், லைனர் கேசிங்கும் நமக்கு ஆனுலஸாக ஆக்ட் ஆகும். இது வந்து வெரி லாங் டீப் வெல்ல தான் இந்த மாதிரி லைனர் கேசிங் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். கிராவல் பேக்கிங் இந்த மாதிரி பண்ணுற இடத்துல இந்த லைனர் கேசிங் இன்ஸ்டால் பண்ணி இதை சுற்றி நம்ம கிராவல் பேக்கிங் பண்ணி ப்ரொடக்ஷன் எடுப்பாங்க. இப்போ கேசிங் காம்பனண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். கேசிங் பைப், கேசிங் கப்ளிங், கைட் ஷூ, ஃப்ளோட் ஷூ, சென்ட்ரலைசர், ஸ்க்ராச்சஸ், ஸ்டாப் காலர், ஸ்டேஜ் காலர், லேண்டிங் காலர். இப்போ கைட் ஷூ, இந்த கைட் ஷூ வந்து நமக்கு பாட்டம் ஆஃப் த கேசிங்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். கண்டக்டர் கேசிங், இன்டர்மீடியட் கேசிங்கில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ரைமரியாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னாக்கி இதோட பாட்டம் நோஸ் வந்து கொஞ்சம் கர்வாக இருக்கும். இதனால் நமக்கு ஸ்மூத்தாக வெல்லுக்குள்ளே இது இன்சர்ட் பண்ண முடியும். இதனால் நமக்கு இந்த கேசிங் பைப்பு ஸ்டக் ஆகிறது, இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஸ்மூத் என்ட்ரிக்காக இந்த கைட் ஷூ யூஸ் பண்ணுறோம். ஃப்ளோட் ஷூ, இந்த ஃப்ளோட் ஷூ வந்து நமக்கு
நியர் கைட் ஷூ பக்கத்தில் இருக்கும். இல்லைனாக்கி சம்டைம்ஸ் கைட் ஷூக்கு பதிலாகவே இந்த ஃப்ளோட் ஷூவை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அனுப்புவோம். இது வந்து ஒரு ஒன் வே செக் வால். இது வந்து ஒரு பக்கமாக தான் ஃப்ளோவை அலோவ் பண்ணும், ரிட்டர்ன் ஃப்ளோ வரக்கூடாது. இன்டர்மீடியட் கேசிங், ப்ரொடக்ஷன் கேசிங், இந்த மாதிரி கேசிங்க்கெலாம் நம்ம இந்த ஃப்ளோட் ஷூ இன்ஸ்டால் பண்ணுவோம். ஏன்னாக்கி இது ஒன் வே செக் வால்வுங்கிறதுனால ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை நமக்கு உள்ள ஸ்ட்ரிங்குக்குள்ளே அலோவ் பண்ணாது. அதே மாதிரி சிமெண்ட் வந்து நமக்கு ஒன் வேல அழகாக ஃபார்மேஷன் ஃபுல்லாக ஃபில் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஃப்ளோட் காலர். இந்த ஃப்ளோட் காலர் வந்து ஃப்ளோட் ஷூவிலேருந்து 1லேருந்து 3 கேசிங் ஜாயின்ட்ஸுக்கு மேலே நமக்கு இந்த ஃப்ளோட் ஷூ ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதோட பர்பஸும் பேக் ஃப்ளோவை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது தான். இதுவும் ஒரு டைப் ஆஃப் நான் ரிட்டர்ன் வால். இது வந்து செகண்டரி பேக்கப்பாக இதுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு பேக்கப் வந்து நமக்கு ஃப்ளோட் ஷூ, ரெண்டாவது நமக்கு ஃப்ளோட் காலர். ரெண்டுமே நான் ரிட்டர்ன் வால் தான். இந்த ஃப்ளோட் காலருக்கு மேலே தான் நமக்கு இந்த சிமெண்ட் பிளக்லாம் வந்து லேண்ட் ஆகும். இந்த ஃப்ளோட் காலர்லேருந்து ஃப்ளோட் ஷூ வர உள்ள எல்லா செக்ஷனுமே சிமெண்டடாக தான் இருக்கும். நம்ம அதுக்கப்புறமும் இந்த ஃப்ளோட் காலர், ஃப்ளோட் ஷூ, சிமெண்ட் பிளக் எல்லாத்தையும் சேர்த்து ட்ரில் பண்ணிகிட்டே நம்ம அடுத்த செக்ஷன் ஆரம்பிப்போம். லேண்டிங் காலர். இந்த லேண்டிங் காலர் வந்து நமக்கு ஃப்ளோட் காலருக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இந்த லேண்டிங் காலரில் தான் நமக்கு இந்த சிமெண்டிங் ஹெட்லேருந்து வரக்கூடிய பாட்டம் பிளக், டாப் பிளக், இந்த ரெண்டுமே இதில் தான் வந்து நமக்கு சீட்டிங் ஆகும். சென்ட்ரலைசர்ஸ். இந்த சென்ட்ரலைசர்ஸ் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கி, கேசிங்கை வெல் ஹோலோட சென்டரில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சென்ட்ரலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதனால் நமக்கு கேசிங் ஒரு சைடாக இல்லாமல் சென்டராக இருக்கும். இதனால் நமக்கு ஈவனாக சரௌண்டிங், இந்த கேசிங் சரௌண்டிங் ஃபுல்லுமே நமக்கு சிமெண்டட் ஆக ஹை சான்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு லீக்கேஜ் இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். சென்ட்ரலைசர் இதோட வேலை வந்து கேசிங்கை சென்டராக மெயின்டைன் பண்ணுறது. ஸ்டாப் காலர். இந்த ஸ்டாப் காலர் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கி, சென்ட்ரலைசர் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டாப் காலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டாப் காலரில் நமக்கு ஸ்க்ரூ டைப்ஸ் நிறையா இருக்கும். இதை நம்ம சென்ட்ரலைசரோட டாப்லையும் பாட்டம்லையும் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கொஞ்சம் டைட் பண்ணி லாக் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து சென்ட்ரலைசர் மூவ் ஆகாமல் அதே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும். இல்லை அப்படின்னாக்கி நம்ம ஃபார்மேஷனில் ட்ரிப்பின் பண்ணும்போது இது அழகாக ஃப்ளோரில் தட்டுப்பட்டு சென்ட்ரலைசர்ஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மேலே மேலே அட்ஜஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம சென்ட்ரலைசர் வந்து கால்குலேட் பண்ணி இது இவ்வளோ தூரத்துக்கு ஒன்றுன்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணுவோம். அதனால் சென்ட்ரலைசர் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டாப் கலர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்க்ராச்சஸ். இந்த ஸ்க்ராச்சஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி, ஆல்ரெடி வெல் போர் ட்ரில் பண்ணியாச்சு. அப்போது சர்ஃபேஸ் வந்து நமக்கு கொஞ்சம் மட்டாக இருக்கலாம். அதனால் நமக்கு வந்து சிமெண்ட் வந்து பாண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதனால் நமக்கு இந்த வெல்லோட கேசிங்க்கும் ஃபார்மேஷனோட வால்க்கும் இடையில சிமெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பாண்ட் ஆகிருக்கும். இது வந்து மட் கேக்கை ரிமூவ் பண்ணி விட்றது, அதே மாதிரி வாலில் கொஞ்சம் போர்ஹோலோட வாலை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஸ்க்ராச்சஸ் ஹெல்ப்பாக இருக்கும். ஸ்டேஜ் காலர். இந்த ஸ்டேஜ் காலர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கி, இப்போ ரொம்ப டீப் வெல் ட்ரில் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு 10,000 மீட்டர் நம்ம ட்ரில் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது இதை ஒரு சிங்கிள் ஸ்டேஜில் நம்மளால் ஃபுல்லாக சிமெண்டிங் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம்னாக்கி, நம்ம இதை ஸ்டேஜஸாக பிரிச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ட்ரில் சிமெண்டிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மீதி உள்ள ஹாஃப் வந்து ரெண்டாவது சிமெண்டிங் பண்ணுவோம். இதுக்கு தான் இந்த ஸ்டேஜ் காலர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இந்த ஸ்டேஜ் காலரில் வந்து ஒரு ஸ்லைடிங் மெக்கானிக்கல் அசம்பிளி இருக்குது. இதால் நமக்கு கேசிங் அவுட்டரில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஒரு 4 to 5 ஹோல்ஸ் வந்து இதோட சரௌண்டிங்கில் இருக்கும். இது மூலமாக நம்ம ஈவனாக எல்லா சைடும் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட முடியும் சிமெண்டிங்கை. இது வந்து ஒன் வே ஆக்ஷன் மட்டும்தான். இதை திரும்பி நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணது தான். அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வர திரும்பி ட்ரில் பண்ணி இதை உடச்சி நம்ம வெளியே எடுத்துக்கிடுவோம். இந்த ஸ்டேஜ் காலரில் நமக்கு மெக்கானிக்கல் ஸ்டேஜ் காலரும் இருக்குது, ஹைட்ராலிக் ஸ்டேஜ் காலரும் இருக்குது. நமக்கு ஃபார்மேஷனை பொறுத்து, டிசைன் இன்ஜினியரை பொறுத்து மெக்கானிக்கல் ஸ்டேஜ் காலர் யூஸ் பண்ணணுமா, ஹைட்ராலிக் ஸ்டேஜ் காலர் யூஸ் பண்ணணுமாங்கிறத சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். தேங்க்யூ.